அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தான் செய்யும். விளக்கம்: ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளை குறையின்றி சிந்தித்து செய்யும் இடத்து அஞ்சாமை ஒன்றை தவிர வேறு துணை தேவையில்லை. மீண்டும் சமூகத்திற்கு ஒரு விண்ணப்பம் என்ற நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தனசேகர். சுதந்திரத்துக்காக நம் நாட்டில் போராடிய முதல் பெண்மணி ஜான்சி ராணி அப்படின்னு தான் படிச்சிருப்போம். ஆனா ஜான்சி ராணி பிறந்ததோ 1827. ஜான்சி ராணி பிறக்கிறதுக்கு 77 வருஷத்துக்கு முன்னால பிறந்து வெள்ளையனை எதிர்த்து தமிழ்நாட்டில் போரிட்ட முதல் பெண்மணி வேலு நாச்சியார். சரியா சொல்லணும்னா ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்ச இந்தியாவின் முதல் வீராங்கனையும் வேலு நாச்சியார் தான். 1730 ராமநாதபுரம் ராஜசெல்லமுத்து சேதுபதியின் மகளாக பிறந்த வேலு நாச்சியாருக்கு தமிழ், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு அப்படின்னு 6 மொழிகள் தெரியும். வில்வித்தை, வாள்வித்தை, சிலம்பம், குதிரை ஏற்றம் எல்லாம் கத்துக்கிட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் சிவகங்கை ராஜாமுத்து வடுகநாதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கிபி 1772 சிவகங்கை மீது வெள்ளையர் போர் தொடுத்தப்போ நேரடியாக சண்டை போடாம காளையார் கோவிலில் நாம் சமரசம் பேசலான்னு முத்து வடுகநாதனை கூப்பிட்டாங்க ஆங்கிலேயர்கள். பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே கவர்னர் பாஞ்சோர் ஏற்பாட்டின்படி இராணுவத்தினர் நயவஞ்சகமாக ராஜாவை சுட்டுக் கொண்டுட்டாங்க. இந்த விஷயம் கேட்டு சிங்கம் போல் சிரித்து எழுந்த வேலு நாச்சியாரை அவருடைய சேனாதிபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் தடுத்து, எதிரி பலசாலியாக இருக்கும் போது நாம் மோதுவது வேகம் இல்லை, சரியான சூழ்நிலை அமையும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம் சொன்னாங்க. 8 வருஷம் பல இடங்களில் தலைமறைவாக இருந்த வேலு நாச்சியார் குதிரைப்படை, காலாட்படையினருக்கு பயிற்சி கொடுத்து சிவகங்கை நோக்கி படையோட போனாங்க. 1780 நேரடியாக வெள்ளையரோடு மோதாமல் 18 பாளையக்காரங்களையும் சிவகங்கையை சுற்றி வட்டமாக படையோடு வர சொன்னாங்க. ராஜராஜேஸ்வரி கோவிலில் தான் வெள்ளையருடைய ஆயுத கிடங்கு இருந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வேலு நாச்சியார் அவரோட படைத்தளபதியாக இருந்த குயிலி மூலமாக ஒரு திட்டம் தீட்டினாங்க. அந்த திட்டப்படி நவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்குள்ள போக பெண்களுக்கு மட்டுமே அனுமதி. நூற்றுக்கணக்கான பெண்கள் கைகளில் விளக்கு ஏந்தி கோயிலுக்குள்ள போறாங்க. குயிலியும் உள்ளே விளக்கோட போனாங்க. உள்ள போனதும் அத்தனை பெண்களும் அவங்க கொண்டு வந்த விளக்கில் இருந்த எண்ணெயை குயிலி தலை மேல ஊத்தி நெருப்பு பற்ற வச்சுட்டாங்க. கண் இமைக்கும் நேரத்துல குயிலி ஆயுத கிடங்குக்குள்ள குதிக்க அணுகுண்டு வெடிச்ச மாதிரி மொத்த ஆயுத கிடங்கும் காலி. வேலு நாச்சியாரோடைய ராஜதந்திரம் தெரிஞ்சுக்கிட்ட கவர்னர் பாஞ்சோ, நீங்க ஆட்சி செய்யும் வரையிலும் சிவகங்கை மண்ணில் நாங்க கால வைக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணி கொடுத்தான். வேலு நாச்சியார் வாழ்ந்த வரைக்கும் ஆங்கிலேயர் அந்த மண்ணில் கால வைக்கலைங்க. ஜெயிப்பதற்கான வழியும் சரியான நேரமும் அமைந்து விட்டால் தைரியம் ஒன்றே போதும் எதிரியை வீழ்த்த. நன்றி.